அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்லை. இப்போ அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அடுத்ததாக விஜய் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பதாகை வச்சிருக்கார். அந்த பதாகையில் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் மேடையில் அவர் பேசுகிறப்ப என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீங்கள் இந்த அஜித்குமார் வீட்டில் மட்டும் சாரி கேட்டீங்க இல்லையா, மீதி 24 குடும்பங்கள் லாக்அப் டெத்தில் இறந்துருக்காங்க உங்களுடைய ஆட்சி காலத்தில், ஆகவே எல்லார்கிட்டையுமே சாரி கேட்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட வைக்கிறார். என்ன இது, சாரி கேட்கணும்னு சொல்கிறாப்புல, சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு சொல்கிறாப்புல, என்னதான் உங்கள் ஸ்டாண்டு?